Hi, hello friends, welcome to Siva Renu's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கப்புறமா கிளறிக்கலாம். மேலே வர பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி இருக்கணும், அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே பொரிஞ்சிரும் கருவேப்பிலை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய, தள்ளுவண்டி கடையில் ஹோட்டலில் செய்யக்கூடிய ஈஸியான பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.